என் கடமையாகவும் 4-5 வயது முதல் கேரள சினிமாவில் நான் நடித்து கொண்டிருந்த ஒரு பால நடிகனாகவும் பேசுகிறேன். இன்று அரசியலில் நுழைந்து பல வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு இளம் அரசியல்வாதியாகவும் பேசுகிறேன். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் போற்றி, விமர்சனங்களுக்கு அஞ்சாதவர்கள், அதற்கு நேர்மையான பதிலை கொடுக்க தெரிந்தவர்களுக்கு நாம் விமர்சனத்தோடு கூடி அவர்கள் செய்தவற்றுக்கான பாராட்டையும் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் துவண்டு விடுவார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. இத்தகைய தலைவர்கள் சற்றே சோர்ந்தாலும் கேரளம் பல மாமாங்கங்கள் பின்தங்கிவிடும் என்பதுதான் என்னுடைய பயம். அவர்களை சந்தோஷமாக வைத்திருங்கள். ஆயுட்காலம் போதாது என்று நான் சொல்வது என்னுடைய சுயநலம்தான். அது அவருடைய நலம் கருதி என்பதை விடக்கூட இந்த மாதிரி தலைவர்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது சுயநலமாக நான் வைக்கும் என்னுடைய கோரிக்கை. அதை அவர் ஏற்று ஆரோக்கியம் பேண வேண்டும். அவருடைய மனம் குதூகலிக்கும்படி கேரளம் முன்னேற வேண்டும். முன்னேறும் என்ற நம்பிக்கைக்கான எல்லா உதாரணங்களையும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பார்த்து ஆரோக்கியமான பொறாமை ஒன்றை தமிழகம் பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களும் அங்கே வருவோம், வந்தே சேர்ந்தாக வேண்டும் என்பது எங்களுக்கு புரிகிறது. நான் இங்கே கோவிட் என்ற தொற்று இருக்கும் பொழுது இங்கே கேரளத்தில் நடந்த விஷயங்களை பாராட்டி கொண்டிருந்த போது அந்த பாராட்டை பெற்றுக்கொண்டு அந்த டீச்சர் எனக்கு பாடம் எடுத்தார். உங்கள் ஊரில் இதைவிட பெரிய வசதிகள் இருக்கின்றன, வசதி இல்லாத ஊரில் செய்தது வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம், உங்கள் ஊரில் நிறைய வசதி இருக்கின்றது என்று பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒரே பொதியில் கட்டி எனக்கு கொடுத்தார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை புரிய வேண்டும், நமக்கு புரிய வேண்டும். முதலில் இதற்கு பெயர் வைக்கப்பட்ட போது பிரதர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட் என்றுதான் பெயரிட நினைத்தார்கள். அது ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்த சொல்லாக விடுவோம் என்பதற்காக நீண்ட நாள் 1000 வருடமானாலும் அழியாத ஒரு சொற்றொடரை கண்ட கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு நன்றி. ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட் என்று சொன்னார்கள். நாம் அனைவருமே ஒர்க்கர்ஸ் தான். அதில் தலைமை லேபரர் இஸ் அவர் காம்ரேட் பினராயி விஜயன் அவர்கள் பிறந்த நாளை கேக்கு வெட்டி மட்டும் நான் கொண்டாடவில்லை. இடையூறாக இருக்கும் எதையும் வெட்டுவதற்கு நான் உங்களுடன் நிற்பேன் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த பிறந்த நாளை என்னையும் அழைத்ததற்கு என் மனம் இனிக்கிறது. நீங்கள் கொடுத்த அந்த கேக்கில் நாவும் இனிக்கிறது. நன்றி. வாழ்க நாம், வாழ்க நீவிர், வாழ்க நாம் அனைவரும். யாதும் ஊரே யாவரும் கேளிர், நீங்கள் என் கேளிர், நாங்கள் உங்களுக்கும். நன்றி, வணக்கம்.